வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹெல்த்தியான வடை, மேத்தி வடை. பருப்பு ஊற வைக்கண்டாம், அரைக்க வேண்டாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வெந்தயக்கீரை இந்த சம்மருக்கு நல்ல ஒரு கீரை, பாடி கூலண்ட். கிடச்சுன்னா முடிச்சு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இதுபோல் எல்லாம் வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதோட ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரத்துக்கு நீங்கள் பார்த்து போட்டுடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி போடுறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, டேஸ்ட்டுக்கு உப்பு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், கீரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேயும் தண்ணி இருக்கும். அதனால் பார்த்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். ஆயில் அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சூடானோடனே மாவை வடையை தட்டி உள்ளால போட்டுடலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற வடை, ரொம்ப ஹெல்த்தியான வடை. இந்த சம்மருக்கு வெந்தயக்கீரை சாப்பிடுங்க, பாடி கூலாகும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருவோம். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு வடை, ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட. கீரையை டீயோடு சாப்பிடலாம், ரைஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான மேத்தி வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.